வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். உத்தரப்பிரதேசத்தில் வேனும் லாரியும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 10 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் மோடி ஆகியோர் இரங்கல். பேசாதவனை தூக்கி வைக்கிறார்கள், பேசுபவனை தூக்கி எறிகிறார்கள். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காட்டம். ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்யப்படும். பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு இணை செயலாளர் சுஜாதா சர்மா அறிவிப்பு. ஈரான் உடனான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தால் பெரிய அளவிலான தாக்குதல் தொடரும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 63வது போட்டி. சென்னையை வீழ்த்தி ஹைதராபாத் அணி வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். உத்தரப்பிரதேசத்தில் வேனும் லாரியும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூரிலிருந்து சிசையா நோக்கி சென்ற வேன் எதிரே வந்த லாரியுடன் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் வேனில் பயணம் செய்த ஓட்டுநர் மற்றும் 9 பயணிகள் உட்பட மொத்தம் 10 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தனது சமூக வலைதள பக்கத்தில் லக்கிம்பூர் கெரியில் நடந்த சாலை விபத்தில் உயிரிழப்புகள் ஏற்பட்ட செய்தி மிகுந்த மனவேதனையை அளிப்பதாக தெரிவித்தார். இந்த விபத்தில் தங்களது அன்பிற்குரியவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். இதேபோல் பிரதமர் நரேந்திர மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூர் கெரியில் நடந்த விபத்து குறித்து கேள்விப்பட்டு மிகுந்த வேதனை அடைந்ததாக கூறினார். தங்களது அன்பிற்குரியவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் உதவியாக வழங்கப்படும் என்று அறிவித்தார். பேசாதவனை தூக்கி வைக்கிறார்கள், பேசுபவனை தூக்கி எறிகிறார்கள் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் நடைபெற்ற முள்ளிவாய்க்கால் படுகொலை நினைவு தினம் அனுசரிப்பு நிகழ்வில் நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசாதவனை தூக்கி வைக்கிறார்கள், பேசுபவனை தூக்கி எறிகிறார்கள் என்று தெரிவித்தார். நல்ல வேளை தன்னை தோற்கடித்து சட்டமன்றத்திற்குள் நுழையாவிடாமல் செய்தீர்கள், இல்லையெனில் 5-6 பேருடன் தான் சட்டமன்றத்திற்குள் நுழைந்திருந்தால் எல்லோரும் வெளியில்தான் நின்றிருப்பார்கள் என்று தெரிவித்தார். முதலமைச்சர் ஆன பிறகுதான் அவருக்கு கடன் இருப்பதே தெரிகிறது என்று விமர்சித்தார். மேலும் அந்த 6 சிலிண்டர்களை அவர்கள் எப்படி தரப்போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க போவதாக தெரிவித்தார். ரஷ்யா மீதான அமெரிக்காவின் தளர்வு இருக்கும் நிலையில் தொடர்ந்து அவர்களிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்யப்படும் என்று பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை இணை செயலாளர் சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். டெல்லியில் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை இணை செயலாளர் சுஜாதா சர்மா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ரஷ்யா மீதான அமெரிக்காவின் தளர்வு இருக்கும் நிலையில் தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்யப்படும் என்று தெரிவித்தார். நீண்ட கால ஒப்பந்தங்கள் மூலம் போதுமான அளவு கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது என்று கூறினார். அமெரிக்க தடை விலக்கு கடந்த 16ஆம் தேதி காலாவதியானது என்றும் மீண்டும் விலக்கு அளிக்க மறுத்தாலும் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா தொடர்ந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யும் என்று தெரிவித்தார். ஈரான் உடனான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தால் பெரிய அளவிலான தாக்குதலை தொடுக்க அமெரிக்க இராணுவத்திடம் அறிவுறுத்தியுள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஈரான் போர் தொடர்பாக பதிவிட்டுள்ளார். அதில் கத்தார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் வேண்டுகோள்களின் பேரில் திட்டமிடப்பட்ட ஈரான் மீதான தாக்குதலை நிறுத்தி வைத்துள்ளதாக தெரிவித்தார். தற்போது தீவிர பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன என்று கூறினார். இந்த பேச்சுவார்த்தை ஒப்பந்தத்தில் முக்கியமாக ஈரானுக்கு அணு ஆயுதங்கள் இல்லை என்பதும் அடங்கும் என்று தெரிவித்தார். ஈரான் உடனான உடன்பாடு எட்டப்படாத பட்சத்தில் அவர்கள் மீது ஒரு முழுமையான பெரிய அளவிலான தாக்குதலை தொடுக்க தயாராக இருக்குமாறு அமெரிக்க இராணுவத்திடம் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 63வது போட்டியில் சென்னையை வீழ்த்தி ஹைதராபாத் அணி வெற்றி பெற்றுள்ளது. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள MA சிதம்பரம் மைதானத்தில் 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 63வது போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதின. டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பேட்டிங் தேர்வு செய்து 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன்கள் எடுத்தது. இதில் அதிகபட்சமாக பிரேவிஸ் 44 ரன்கள் எடுத்தார். இதையடுத்து 181 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஹைதராபாத் அணி 19 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 181 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய இஷான் கிஷன் 70 ரன்கள் எடுத்து அசத்தினார். ஐரோப்பாவுடன் செய்து கொண்ட தடையற்ற வணிக உடன்பாட்டின் மூலம் இந்தியாவிற்கு $10,000 கோடி முதலீடு கிடைக்கும் என்றும்
அடுத்த 15 ஆண்டுகளில் 10 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். நார்வேயில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இரு நாடுகள் இடையே பல்வேறு துறைகளில் உள்ள ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு பிரதமர் ஜோனஸ் கர் ஸ்டோருடன் விரிவான பேச்சு நடத்தியுள்ளார். இந்தியாவிலிருந்து வெளிநாட்டு பயணம் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன் ஆகிய நாடுகளில் பயணத்தை முடித்துக்கொண்டு நார்வே தலைநகர் ஓஸ்லோவுக்கு சென்றுள்ளார். அங்கு இந்திய வம்சாவளியினர் பிரதமர் மோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். ஓஸ்லோவில் பிரதமர் நரேந்திர மோடி, நார்வே பிரதமர் ஜோனஸ் கர் ஸ்டோர் ஆகியோரும் இரு நாட்டு பிரதிநிதிகளும் இரு நாடுகளிடையே இப்போது பல்வேறு துறைகளில் உள்ள ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவான பேச்சு நடத்தினர். அதன்பின் இரு நாட்டு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய நார்வே பிரதமர் ஜோனஸ் கர் ஸ்டோர், நலவாழ்வுத்துறையில் இரு நாடுகளிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்த புரிந்துணர்வு உடன்பாடு கையொப்பமாகி உள்ளதாக தெரிவித்தார். தூதரக உறவுகள், வணிகம், தொழில்நுட்பம் ஆகியவற்றை ஆயுதமாக்கும் நாடுகள், போரிட்டு வரும் நாடுகள் ஆகியவற்றுக்கு எதிரான நிலைப்பாட்டை தாங்கள் கொண்டுள்ளதாக கூறினார். உக்ரைனிலும் மத்திய கிழக்கு நாடுகளிலும் நிலவும் சிக்கல் பற்றியும் தாங்கள் விவாதித்ததாகவும் கூறினார். செய்தியாளர் சந்திப்பில் பேசிய பிரதமர் மோடி, கடந்த ஆண்டே தான் நார்வே நாட்டிற்கு செல்ல திட்டமிட்டிருந்ததாகவும், பகல்காமில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதால் அந்த சுற்றுப்பயணம் ரத்து செய்யப்பட்டதாகவும் கூறினார். நல்ல நண்பனாக நார்வே நம்முடன் உறுதியாக நின்று பயங்கரவாதத்திற்கு எதிராக போரிடும் நிலைப்பாட்டை எடுத்ததாக குறிப்பிட்டார். ஐரோப்பிய தடையற்ற வணிக உடன்பாடு இந்திய நார்வே இடையே வளர்ச்சி, முன்னேற்றம், வளம் ஆகியவற்றை உறுதி செய்யும் என்று பிரதமர் மோடி கூறினார். அந்த உடன்பாட்டின் மூலம் இந்தியாவிற்கு $10,000 கோடி முதலீடு கிடைக்கும் என்றும், அடுத்த 15 ஆண்டுகளில் 10 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் பிரதமர் மோடி கூறினார். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் தமிழ்நாடு எரிசக்தி துறையின் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சென்னையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் தமிழ்நாடு எரிசக்தி துறையின் ஆய்வுக் கூட்டம் தலைமை செயலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழ்நாடு மின்சார வாரியம் மற்றும் அதன் துணை நிறுவனங்களின் மின் உற்பத்தி திறன், மின்சார தேவை, மின் விநியோகம், நிதிநிலை மற்றும் நடைபெற்று வரும் எதிர்கால உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. சத்தீஸ்கரின் பஸ்தாரில் நக்சலிசம் முடிவுக்கு வந்துவிட்டதாகவும், நாட்டின் பிற பகுதிகளைப் போல அந்த பகுதியும் விரைவில் வளர்ச்சி அடையும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கரின் பஸ்தாருக்கு சென்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பழங்குடியினத்தை சேர்ந்த விடுதலை போராட்ட வீரர் வீரகுண்டத்தூர் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பஸ்தாரில் நடைபெற்ற விழாவில் அமித்ஷா உரையாற்றினார். அப்போது நக்சல் இயக்கத்தினர் இல்லாத நிலமாக பஸ்தார் மாறியுள்ளதாக கூறினார். நக்சலிசத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் என்று 2024ஆம் ஆண்டு தொடக்கத்தில் முடிவு செய்து அதை ஆகஸ்டில் அறிவித்ததாகவும், அந்த ஆண்டு மார்ச் இறுதிக்குள் செய்து முடித்ததாகவும் அமித்ஷா தெரிவித்தார். நக்சல் ஆதிக்க காலத்தில் அப்பாவி பழங்குடிய மக்கள் கொன்றொழிக்கப்பட்டதாக தெரிவித்தார். நக்சல் இயக்கத்தினருடன் மத்திய துணை ராணுவ படையினர் தீரத்துடன் போரிட்டதாகவும் கூறினார். நாட்டில் உள்ள பழங்குடியினர் பகுதியில் எல்லாவற்றையும் விட மிகவும் வளர்ச்சியடைந்த பகுதியாக பஸ்தார் உருவாகும் என்று தன்னால் உறுதியளிக்க முடியும் என்று கூறினார். நக்சலிசத்தை விட்டு சரணடைந்த 3000 பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி அவர்களை முதன்மை நீரோட்டத்தில் இணைய செய்வதற்கான விரிவான திட்டத்தை தான் வைத்துள்ளதாகவும் அமித்ஷா தெரிவித்தார். நக்சலிசம் முடிவுக்கு வந்துவிட்டதாகவும், பிற மாநிலங்களுக்கு இணையாக பஸ்தார் வளர்ச்சி பெறும் என்றும் அமித்ஷா குறிப்பிட்டார். கேரள முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட சதீசன் திருவனந்தபுரத்தில் லத்தீன் ஆர்ச் பிஷப்பை சந்தித்து பேசியுள்ளார். கேரள சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி வெற்றி பெற்று மாநிலத்தில் ஆட்சி அமைத்துள்ளது. இந்த கூட்டணி அரசின் முதலமைச்சராக சதீசன் பதவியேற்றுக் கொண்டார். அவருடன் 21 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். இந்த நிலையில் முதலமைச்சர் சதீசன் திருவனந்தபுரம் வெள்ளையம்பலத்தில் உள்ள லத்தீன் ஆர்ச் பிஷப் இல்லத்திற்கு சென்றார். அங்கு ஆர்ச் பிஷப் தாமஸ் நெட்டோவை சந்தித்து பேசினார். டிடிவி தினகரன் என்னை கட்சியை விட்டு நீக்கியதனால்தான் முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தேன் என்று மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் காமராஜ் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் சட்டமன்ற அலுவலகத்தை சட்டமன்ற உறுப்பினர் எஸ் காமராஜ் திறந்து வைத்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கடந்த 10ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்றுக் கொண்டார். 11ஆம் தேதி 234 சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டோம். பிறகு சபாநாயகர், துணை சபாநாயகர் தேர்வு நடைபெற்றது. அதன் பிறகு என்னை பேச அழைத்த போது முதலமைச்சர் மற்றும் சபாநாயகர் ஆகியோரை வாழ்த்தி பேசினேன். இதனையடுத்து டிடிவி தினகரன் தன்னை கட்சியை விட்டு நீக்கியதனால்தான்
முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தேன் என்று மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் காமராஜ் தெரிவித்துள்ளார். யார்கிட்டையும் அனுமதி வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கட்சியை விட்டு நினைக்கிறது பிறகு நான் யார்கிட்டையும் போய் அனுமதி வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. 13ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் நிரூபிக்கணும். அப்படி ஒரு வாய்ப்பு வரும்போது நான் தான் எந்த கட்சியிலையும் இல்லையே, எனக்கு கட்டுப்பாடு கிடையாது. அதனால் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை, எனது ஆதரவை நான் தெரிவித்துக் கொண்டேன். ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியை குடிசை இல்லா சட்டமன்ற தொகுதியாக மாற்றுவதே தனது முதல் பணி என்று பாமக சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் ஜெயங்கொண்டத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியை குடிசை இல்லா சட்டமன்ற தொகுதியாக மாற்றுவதே தனது முதல் பணி என தெரிவித்தார். இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறப்பு விழாவில் பாட்டாளி மக்கள் கட்சியினர், வன்னியர் சங்கத்தினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த ஜெயங்கொண்டம் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் போட்டியிட்ட எனக்கு மிகப்பெரிய ஆதரவை தந்து மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களும் பொறுப்பாளர்களும் வாக்காள வள்ளல்களாகிய மக்களும் மிக பெரிய ஆதரவை தந்திருக்கின்றார்கள். தமிழகத்தில் ஒரு சுனாமி அலை வீசிய பொழுதும் இந்த ஜெயங்கொண்டம் தொகுதி மக்கள் என்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த அந்த வாக்காள வள்ளல்களுக்கு முதற்கண் அவர்கள் பாதந்தொட்டு நன்றியை காணிக்கையாக செலுத்துகின்றேன். காஞ்சிபுரத்தில் பழைய ரயில்வே சாலை அருகே அமைக்கப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை சட்டமன்ற உறுப்பினர் ஆர்.வி. ரஞ்சித்குமார் திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பழைய ரயில்வே சாலை அருகே அமைக்கப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை தொழிலதிபரும் ஆன்மீக பிரமுகரும் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினருமான முத்தியால்பேட்டை ஆர்.வி. ரஞ்சித்குமார் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி வைத்து திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பங்கேற்ற தாவேகா நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர் ஆர்.வி. ரஞ்சித்குமாருக்கு பொன்னாடை அணிவித்தும் இனிப்புகள் வழங்கியும் வாழ்த்து தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினரின் குடும்பத்தினர் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட நிர்வாகிகள், மாநகர நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மும்பை அகமதாபாத் இடையே ஓடவிருக்கும் புல்லட் ரயில் படத்தை டெல்லியில் உள்ள ரயில்வே அமைச்சகத்தின் வாயிலில் ஒட்டியுள்ளனர். இந்தியாவில் முதன்முறையாக மும்பை அகமதாபாத் இடையே 508 கிலோமீட்டர் தொலைவுக்கு புல்லட் ரயில் ஓடுவதற்கான பாதை அமைக்கப்பட்டு வருகிறது. சிங்கான்சன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த பாதையில் மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகத்தில் புல்லட் ரயில் இயக்கப்படும். தரைக்கு கீழ் சுரங்கம் தோண்டியும் தரைக்கு மேல் உயர்மட்டத்தில் பாலம் கட்டியும் புல்லட் ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. புல்லட் ரயில்களை நிறுத்தும் பணிமனைகளும் கட்டப்பட்டு வருகின்றன. மும்பை, பாந்த்ரா, குர்லா வளாகம், தானே, பீரார், போய்சார், பாபி, பிலோமோரா, சூரத், பரூச், வதோதரா, ஆனந்த், அகமதாபாத், சபர்மதி ஆகிய 12 நிலையங்கள் உள்ளன. மும்பை அகமதாபாத் இடையே உள்ள தொலைவை கடக்க இப்போது 8 மணி நேரம் ஆகிறது. புல்லட் ரயில் இயக்கப்பட்டால் இந்த தொலைவை 3 மணி நேரத்தில் கடந்து விடலாம். மொத்த தொலைவில் 90 விழுக்காடு தரைக்கு மேல் உயர்மட்ட பாலத்தில் பாதை அமைக்கப்பட்டுள்ளது. தானேவில் 7 கிலோமீட்டர் தொலைவுக்கு கடலடியில் தரைக்கு கீழ் சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது. இதில் பணி முடிக்கப்பட்ட பகுதிகள் இடையே முதற்கட்டமாக அடுத்த ஆண்டு புல்லட் ரயில் இயக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் டெல்லியில் ரயில்வே அமைச்சகத்தின் வாயிலில் புல்லட் ரயில் படம் ஒட்டப்பட்டுள்ளது. ஆவடி தொகுதியில் அரசு அலுவலகங்களில் முதல்வர் புகைப்படம் பொருத்தும் பணி தீவிரமடைந்துள்ளது. தமிழ்நாடு முதல்வராக தாவேகா தலைவர் ஜோசப் விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து அரசு அலுவலகங்களில் முதலமைச்சரின் புகைப்படம் பொருத்துவதற்கு புகைப்படம் வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் புகைப்படம் ஆவடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரசு அலுவலகங்களில் பொருத்தப்பட்டது. குறிப்பாக ஆவடியில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகத்தில் முதல்வரின் புகைப்படம் பொருத்தப்பட்டது. இதனை அக்கட்சி நிர்வாகிகள் அலுவலகத்தில் மாட்டி சென்றனர். இதேபோல் ஆவடி தொகுதியில் உள்ள அலுவலகங்களிலும் முதல்வரின் புகைப்படம் பொருத்தப்பட்டது. ஆவடி மாநகராட்சி, திருநின்றவூர் நகராட்சி போன்ற அலுவலகங்களில் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவிற்கு பின்பு பொருத்தப்படும் என கூறப்படுகிறது. கன்னியாகுமரியில் பாரம்பரிய மருத்துவர்களுக்கு அரசு பதிவு வழங்க வேண்டும் என புதிய தமிழக அரசுக்கு இந்திய கிளினிக் மருத்துவ சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே இந்திய கிளினிக் மருத்துவர் சங்கம் சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் ஏராளமான பாரம்பரிய மருத்துவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். அதைத் தொடர்ந்து இந்திய கிளினிக் மருத்துவர் சங்க தலைவர் பெனிஸ் ராஜா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பாரம்பரிய மருத்துவம் என்பது வாய்மொழியாகவும் அனுபவ வழியாகவும் கடத்தப்பட்டு வரும் இயற்கை சார்ந்த சிகிச்சை முறையாகும்.
தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் பாரம்பரிய மருத்துவர்கள் சிகிச்சை செய்து வருகிறார்கள். இவர்களுக்கு மருத்துவர்களுக்கான அரசு பதிவு வழங்கப்படாததால் பாரம்பரிய மருத்துவர்களுக்கு அரசு பதிவு வழங்க வேண்டும் என இந்திய கிளினிக் மருத்துவர் சங்கம் சார்பில் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டில் புதிதாக அமைந்திருக்கக்கூடிய அரசுக்கு முக்கியமாக ஒரு கோரிக்கை வைக்கிறோம். கண்டிப்பாக பாரம்பரிய மருத்துவர்களுக்கு அரசு பதிவு வழங்க வேண்டும் மற்றும் பாரம்பரிய மருத்துவர்களுக்கான நல வாரியத்தை உடனடியாக அமைக்கப்பட வேண்டும். போர்க்கால அடிப்படையில் அமைக்கப்பட வேண்டும். என்றால் தமிழகம் முழுவதும் ஏறத்தாழ 50,000க்கும் மேற்பட்ட பாரம்பரிய மருத்துவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றாக மருத்துவம் தெரிந்து ஒரு போலி மருத்துவராக கருதப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால முன்பொரு காலம் கொடுத்தது போல RIMB ரெஜிஸ்டர்ட் இந்தியன் மெடிக்கல் பிராக்டிஷனர், ரெஜிஸ்டர் சித்தா மெடிக்கல் பிராக்டிஷனர் போன்ற சான்றுகளை மீண்டும் அவர்களுக்கு கொடுத்து அரசு உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் சங்கத்தின் சார்பாக. விழுப்புரத்தில் பட்டப்பகலில் நடந்து சென்ற பெண்ணிடம் 6 சவரன் தங்க தாலியை பறித்து சென்ற இளைஞர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். விழுப்புரம் கீழ்பெரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் பிரபுவின் மனைவி மஞ்சுளா புதுச்சேரியில் உள்ள தனது மகளின் வீட்டிற்கு சென்றுவிட்டு மீண்டும் இன்று காலை வீடு திரும்பினார். அப்போது கீழ்பெரும்பாக்கம் ரயில்வே குடியிருப்பு பகுதியில் நடந்து சென்ற போது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 இளைஞர்கள் மஞ்சுளாவின் கழுத்தில் அணிந்திருந்த 6 சவரன் தங்க தாலியை அறுத்து கொண்டு அவரை காலால் எட்டி உதைத்து தள்ளிவிட்டு தப்பி சென்று விட்டனர். இதனால் பாதிக்கப்பட்ட மஞ்சுளா அருகில் உள்ள நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் வழிப்பறியில் ஈடுபட்ட இளைஞர்கள் குறித்து விசாரணை செய்து வருகின்றனர். பட்டப்பகலில் பெண்ணின் கழுத்தில் அணிந்திருந்த தங்க தாலியை இளைஞர்கள் வழிப்பறி செய்த சம்பவம் விழுப்புரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தருமபுரி அருகே தன்னுடன் குடும்பம் நடத்த மனைவி வராததால் ஆத்திரமடைந்த கணவன் உயிர் பறிப்பு முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் இண்டூர் பாவடி தெருவை சேர்ந்த சரஸ்வதி கணேசன் தம்பதியினருக்கு ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர். இந்நிலையில் கடந்த சில வருடத்திற்கு முன்பு கணவர் இறந்து விட்டார். இதையடுத்து சரஸ்வதிக்கும் ஜெகன் என்பவருக்கும் தகாத உறவு ஏற்பட்டு இருவரும் ரகசிய திருமணம் செய்து குடும்பம் நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இருவருக்கும் ஏற்பட்ட தகராறில் சரஸ்வதி ஜெகனின் உறவை கைவிட்டு உள்ளார். இதில் ஆத்திரமடைந்த ஜெகன் கல்லை எடுத்து சரஸ்வதியின் தலையில் போட்டு உயிர் பறிப்பு முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். இதில் படுகாயமடைந்த சரஸ்வதியை அப்பகுதி மக்கள் மீட்டு தருமபுரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இச்சம்பவம் குறித்து தருமபுரி நகர காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவத்தின் கண்காணிப்பு காட்சிகள் வெளியாகி அச்சத்தை ஏற்படுத்தியது. அரூர் அருகே கிணற்றில் விழுந்த முதலையை வனத்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் இணைந்து மீட்டு காப்பு காட்டில் விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே தீர்த்தமலை வனச்சரகத்திற்கு உட்பட்ட கீழ்செங்கப்பாடி கிராமத்தில் விவசாயி வெங்கடாச்சலம் என்பவருக்கு சொந்தமான கிணற்றில் 6 அடி நீளமுள்ள முதலை தவறி விழுந்தது. அதனை வனச்சரகர் கோகுல், அரூர் தீயணைப்பு நிலைய அலுவலர் ஏழுமலை தலைமையிலான வனத்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் இணைந்து மீட்டு காப்பு காட்டில் விடுவித்தனர். இதையடுத்து கோடை காலத்தில் வனவிலங்குகள் தண்ணீர் தேடி ஊருக்குள் வருவது வழக்கம். வனவிலங்குகளை கண்டால் பொதுமக்கள் அச்சப்படாமல் உடனடியாக வனத்துறைக்கு தீயணைப்பு துறைக்கும் தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று அதிகாரிகள் கேட்டுக்கொண்டனர். குடியாத்தம் அருகே வீட்டில் சமையல் எரிவாயு வெடித்ததில் முதியவர் ஒருவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த ராஜாக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி மோகன் தனது வீட்டில் தனி அறையில் தனியாக உறங்கியுள்ளார். இதனிடையே சமையல் எரிவாயுவிலிருந்து கசிவு ஏற்பட்டு தீ அறை முழுவதும் பரவி உள்ளது. மோகன் கூச்சலிடவே அக்கம் பக்கத்தினர் கதவை உடைத்து மோகனை மீட்டுள்ளனர். இதனிடையே சிறிது நேரத்தில் சமையல் எரிவாயு வெடித்துள்ளது. இதில் வீட்டில் இருந்த பொருட்கள் மற்றும் பீரோவில் இருந்த ஆவணங்கள் மற்றும் பொருட்கள், வீட்டின் கூரை, சுவர் உள்ளிட்டவை சேதமடைந்த நிலையில் அதிர்ஷ்டவசமாக சிறு காயங்களுடன் மோகன் உயிர் தப்பியுள்ளார். மேலும் இது குறித்து குடியாத்தம் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்த குடியாத்தம் தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து குடியாத்தம் தாலுகா காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரளா மாநிலம் கொல்லம் அருகே பயணிகளை ஏற்றி கொண்டு சென்ற தனியார் பேருந்தின் சக்கரம் தனியாக கழன்று ஓடியதால் அதிர்ஷ்டவசமாக பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டம் சித்திரை பகுதியில் தனியார் பேருந்து ஒன்று பயணிகளை ஏற்றிக்கொண்டு சாலையில் சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென பேருந்தின் முன்பக்க சக்கரம் கழன்று ஓடியது. எனினும் பேருந்து மிதமான வேகத்தில் வந்ததால் ஓட்டுநர் சாமர்த்தியமாக பேருந்து நிறுத்தினார். இதில் அதிர்ஷ்டவசமாக பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. பேருந்திலிருந்து சக்கரம் கழன்று ஓடும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாரண்ட அள்ளி பொன்முடி தியேட்டர் அருகே உள்ள மதுபான கடையை அகற்ற கோரி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளி பொன்முடி தியேட்டர் அருகில் கடந்த 18 ஆண்டுகளாக மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. இந்த மதுபான கடையானது பிரதான சாலை, கடைவீதி மற்றும் அரசு உயர்நிலைப் பள்ளி என பல்வேறு அன்றாட செயல்களுக்காக பெண்கள்
பள்ளி மாணவிகள் அச்சத்துடன் சென்று வருவதாகவும் போதையில் ஆபாசமாக பேசுவதாகவும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். இதனால் அப்பகுதியில் செயல்பட்டு வரும் மதுபான கடையை மூட வேண்டும் என அப்பகுதியினர் சிலர் மதுபான கடையின் முன்பு கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பாலக்கோடு காவல் துணை கண்காணிப்பாளர் ராஜசுந்தர் உடனடியாக மதுபான கடையை மாற்ற உரிய நடவடிக்கை எடுப்பதாக அளித்த உத்தரவாதத்தின் பெயரில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். கெங்கவள்ளி அருகே தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணி வழங்க கோரி அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் மனு அளிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அடுத்த கடம்பூர் ஊராட்சி அலுவலகம் முன்பு தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலை வழங்க கோரி அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் மனு அளிக்கும் போராட்டம் விவசாய சங்க செயலாளர் அண்ணாதுரை தலைமையில் நடைபெற்றது. போராட்டத்தில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் முறையாக பணி வழங்க வேண்டும், பணியாளர்களுக்கு சம்பளத்தை முறையாக வழங்க வேண்டும், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஒன்றிய அரசு வழங்கிய நிதியை முறையாக வழங்க வேண்டும், தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட அட்டை வைத்துள்ள அனைவருக்கும் ஊராட்சி செயலாளர் வேலை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை விவசாய சங்கத்தினர் வலியுறுத்தினர். இதில் திருஞானம், கர்த்தாப்பிள்ளை, தமிழ்மணி மற்றும் பெண்கள் உள்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். உத்தரப்பிரதேசத்தில் வேனும் லாரியும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 10 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் மோடி ஆகியோர் இரங்கல். பேசாதவனை தூக்கி வைக்கிறார்கள், பேசுபவனை தூக்கி எறிகிறார்கள். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காட்டம். ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்யப்படும். பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு இணை செயலாளர் சுஜாதா சர்மா அறிவிப்பு. ஈரான் உடனான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தால் பெரிய அளவிலான தாக்குதல் தொடரும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 63வது போட்டி சென்னையை வீழ்த்தி ஹைதராபாத் அணி வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.